திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த திராவிட அரசியலையே விமர்சிப்பது எவ்வளவு ஆபத்தானது. திராவிட அரசியலையே வீழ்த்துவது யாருடைய நோக்கம்? வீழ்த்த வேண்டும் என்பது யாருடைய நோக்கம்? நீங்க திமுக என்கிற அரசியல் கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு. அது ஒரு தேர்தல் கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. விமர்சிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன, விமர்சிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே பிழை என்று பேசுவது சனாதனத்திற்கு துணை போகிற ஒரு அணுகுமுறை என்பதை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது, கண்டிக்காமல் இருக்க முடியாது, அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். திமுக திராவிட அரசியலை பேசுகிற ஒரு அரசியல் கட்சி. திராவிட அரசியல் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே சுருங்கிவிடக்கூடியதல்ல. திராவிட அரசியல் என்பது ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள ஆரிய எதிர்ப்பு அரசியல், பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல், சனாதன எதிர்ப்பு அரசியல். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் என்ன பாதிப்புகள் நேர்ந்தாலும், என்ன இழப்புகள் நேர்ந்தாலும், எந்த விமர்சனங்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில், விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணியில் நீடிப்பது என்கிற முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் அந்த துணிச்சலை பாராட்டுவதற்கு பதிலாக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள், திமுகவின் அழுத்தத்திற்கு பணிகிறார்கள் என்று விமர்சிக்க